ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா ரீட் அலவுட். Honey was the next heir of the kingdom. A tree gives us fruits and shade. ஸோ இப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து லவுடாக படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் adds dash to the plants. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி manure. My mother dash the potatoes to make curry. ஸோ boiled. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி boiled. நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ்க்கான ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். த கிங் presented me dash. கிங்கோடைய ரைமிங் வந்து ring. ஸோ the king presented me a ring. ஸோ all 4 kittens are hiding behind the dash. 4 வந்து நமக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 4 ரைமிங் வந்து door. all 4 kittens are hiding behind the door. நெக்ஸ்ட் பாருங்க, choose the correct word and write அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. It's raining. Please take dash umbrella. umbrellanறது இன்னும் வந்து vowel sound. ஸோ இவங்க வந்து an யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி an. this dash is bright today அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் the. ஏன்னா உலகத்தில் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம the யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஆன்சர் இஸ் the sun is bright today. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், fill in the blanks with the correct word அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மலர் has a pencil. dash pencil is very long. her pencil is very long. ஏன்னா ஒரு கேர்ள் அப்படின்றனால her யூஸ் பண்ணுவோம். I like tennis. it is dash favorite game. so it is my favorite game. so the answer is my. read aloud கொடுத்துருக்காங்க பாருங்கள். the king told the children to sow the seeds. They would nurture the seeds for 6 weeks. Annie took good soil and added manure to it. She sowed the seeds in the soil. She watered it every day. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், choose and write the correct word for the sentence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the old man had no dash for his wealth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் hair. HEIR hair. அதுதான் வாரிசுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஹேர் வந்து நம்ம முடியை குறிக்கும். HAIR. HEIR தான் வந்து வாரிசு அப்படி குறிக்கும். ஸோ ஆன்சர் இஸ் HEIR. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், the farmer dash the crops. nurture. NURTURE. அந்த nurture வந்து தான் கிராப்ஸ்க்கு வந்து ஃபுட்டை வந்து கொடுக்கறதுக்கு தான் nurture. the farmer nurture the crops is the answer. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks using as and the. இது வந்து ஒரு ஆர்டிகல் பேஸ்டு கொஷின்ஸ். Danny brought dash ink. இங்க்ன்றது வந்து ஐ வந்து vowel soundல வரதுனால அங்கே an யூஸ் பண்ணுறோம். bottle from the shop dash earth goes around the sun அப்படின்னு சொல்லியிருக்காங்க. earth அப்படின்றது யூனிவர்சலி ஒன் தான் இருக்கும், உலகத்துலேயே ஒன். ஸோ அதனால த யூஸ் பண்ணுறோம். ஆன்சர் இஸ் an and the. choose a correct word to complete the sentence சொல்லி கொடுத்துருக்காங்க. the monkey swing dash from the tree to tree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து itself. ஏன்னா ஒரே ஒரு monkey இருக்கு இல்லையா. ஸோ itself. ஆன்சர் இஸ் itself. my mom made all the cookies by dash herself. ஏன்னா அவங்களே பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால herself is the answer. நெக்ஸ்ட் ரைட் பேரலல் போயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, மேலே இருக்க பாய் வந்து ப்ளூ அந்த தீமை வச்சு ஒரு போயம் எழுதியிருக்காங்க. கீழே வந்து நம்ம க்ரீனை வச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் ப்ளூ பாருங்கள். the sky is blue, the sea is blue, the berries are blue, what else is blue? my plants are blue, my pencils are blue and my bag is too அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கீழே அதே மாதிரி எழுதணும். the plants are green, the trees are green. ஏன்னா நம்ம ட்ரீஸ் எஸ் போடுறதுலேயே நிறைய ட்ரீஸ்ன்றதுனால நம்ம ஆரை வந்து டிக் பண்ணிக்கிறோம். ஈஸ் வந்து நம்ம எழுதலை. the trees are green, the leaves are green, what else is green? my cap is green, my umbrella is green and also my bag is green. so is the answer. next read aloud exercise கொடுத்துருக்காங்க. once there was a kingdom where people lived happily. the king was an honest man. he always cared for his people. people's life in that kingdom was different from others. everyone helped each other. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லவுடாக படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், rewrite the each sentence with the synonyms of the underlined word. அந்த சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டுடைய சினானம்ஸை வந்து நம்ம எழுதணும், அதோட மீனிங்ஸ் எழுதணும். ஸோ ரவி went to a garden where he saw a various type of flowers. இதில் வந்து வேரியஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி டிஃப்ரெண்ட். ஸோ ரீரைட் பண்ணி எழுதுங்க. ரவி went to a garden where he saw different types of flowers. அதோட ஆன்சர். the truthful person never cheat anyone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ truthful அதோடைய சிமிலர் வேர்டு வந்து மீனிங் வந்து honest. ஸோ ரீரைட் பண்ணி எழுதணும். the honest person never cheats anyone is the answer. நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks with a and the. again ஒரு ஆர்டிகல் கொஷின்ஸ். my mother brought dash umbrella. umbrellanறது வந்து vowel words. ஸோ an umbrella and a hat. ஏன் வருதுன்னா h வந்து consonant sound. ஸோ a. from the village fair she gave dash hat. இங்கே வந்து த ஏன் போடுறோன்னா ஆல்ரெடி hat அப்படின்ற வேர்ட் வந்து மேலே இருக்க சென்டென்ஸில் இருக்குது. ஸோ அகெயின் வந்துச்சுன்னா நம்ம த போடுவோம். the hat to me and the umbrella. ஏன் the umbrella ஆல்ரெடி umbrella-வும் பிஃபோர் சென்டென்ஸில் வந்திருக்கிறதுனால the umbrella to my sister is answer. நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanks
இதை கரெக்ட் வேர்டு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து your, are, their, his. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான நேரத்தில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் ஆல்வேஸ் வியர் your uniform at school. ஸோ your uniform யூ வந்துருக்கிறதுனால நம்ம your uniform சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் he always keeps dash things in the cupboard. his things ஏன்னா அது ஒரு பாய், ஸோ அவனை குறிக்கிறது ஹீன் குறிக்கிறதுனால his things in the cupboard is answer. Arya and Surya play with dash sisters in the park. with their sister ஏன்னா ஒரு பாயாக இருந்தால் with his ன்னு போடலாம், ஆனால் 2 பாய்ஸ் இருக்காங்க, ஸோ their sister. ஃபர்தர் பாருங்க, we took dash swimsuit to the swimming class. we அப்படின்னு வரும்போது ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க தான், ஸோ ஆல்சோ ஆர் தான் ஆன்சர். we வந்தால் ஆர் swimsuit, இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா read the passage and answer the questions கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி இன்சிடென்ட் ஆஃப் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஃப்டர் 6 வீக்ஸ் ஆல் சில்ட்ரன், ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் எல்லா சில்ட்ரன்ஸும் அவங்களுடைய பிளான்ட் எடுத்துகிட்டு வராங்க கிங் கிட்ட காட்டுறதுக்காக. அதில் வந்து அனியோட பிளான்ட் மட்டும் வளரவே இல்லை, பட் எல்லாத்தோடைய பிளான்ட்டும் வளர்ந்துருச்சு. அது அண்ணி நினச்சி அது ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா அவள் தான் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கா. ஏன்னா கிங்கு கொடுத்தது வந்து ஒரு பாயில்டு சீட்ஸ் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு வேக வச்ச விதைகள், அது வந்து முளைக்கவே முளைக்காது. அந்த கிங் வந்து யாரை பாராட்டுறாங்க, அணியை பாராட்டுறாங்க. ஸோ இதுக்கு கீழே கொஸ்டின் கேட்குறாங்க, who won the competition சொல்லியிருக்காங்க. அணி won the competition is the answer. நெக்ஸ்ட் பாருங்க, why the seeds never grow. ஏன் சீட்ஸ் எப்பயுமே முளைக்கல அப்படின்னா, the seeds never grow because they were boiled. ஏன்னா அது வந்து வேக வச்சு பயிர் இல்லையா சீட், ஸோ அதனால அது வந்து வளரவே இல்லை. நெக்ஸ்ட் ரீட் அலவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராகுல் வாஸ் அ gardener. He loved to nurture the small seedlings in the garden. He added manure once in a week. His garden was full of colorful flowers and vegetables. He sold the colorful flowers in the market. ஸோ இந்த மாதிரி லவுடாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த பேசேஜ் அண்ட் fill in the blanks and then. ஸோ ஆன்சர் பாருங்க, இதுவும் அகெயின் ஆர்டிகல் கொஸ்டின்ஸ். மை கிராண்ட்பா இஸ் an old man. ஸோ இங்கே ஆன் வருதுன்னா ஓல்டு அப்படின்றது வந்து ஓ வந்து வவல் சவுண்ட், ஸோ ஆன் வருது. ஹி ஹாஸ் டேஷ் பிக் ஹவுஸ். பி அ பிக் அப்படின்றது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸில் வரதுனால ஆப் போடுறாங்க. த ஹவுஸ் ஹாஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன். ஸோ ஆல்ரெடி மேலே இருக்க சென்டென்ஸில் ஹவுஸ் வந்துருச்சு இல்லையா, ஸோ இது வந்து த போடணும். ஸோ த ஹவுஸ் ஹாஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன். தெர் ஆர் மெனி பிளான்ஸ் அண்ட் டேஷ் ஹியூஜ் ட்ரீஸ் இன் த கார்டன். ஹியூஜ் அப்படின்றது வந்து கான்சனன்ட் சவுண்ட், ஸோ ஆன்சர் இஸ் அ. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ரீரைட் த சென்டென்ஸ் பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டை வந்து நம்ம வேறு வேர்டு வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடணும். அலெக்ஸ் வாஸ் த ஸ்கார் மை செல்ஃப். ஸோ இது வந்து ராங். ஆன்சர் என்னென்னா அலெக்ஸ் வாஸ் த ஸ்கார் ஹிம்செல்ஃப் இஸ் த ஆன்சர். மை செல்ஃப் வராது, ஹிம்செல்ஃப் தான் வரும். வி பேக் திஸ் கேக் யோர் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. யோர் செல்ஃப்னு வந்துச்சுன்னா அங்கே வந்து வி வரக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் வி பேக்டு திஸ் கேக் ஆர் செல்ஃப் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேமஸ் சென்டென்ஸ் பட் கிவன் வேர்ட். 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து சீட்லிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ சா அ டைனி சீட்லிங்ஸ் இன் த பாட். இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ கிங்டம் கொடுத்துருங்க. இது வாஸ் அ ஹாப்பி கிங்டம். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். கீழே பண்ணுங்க, ரீட் அண்ட் ஆன்சர்னு இருக்கு இல்லையா. ஸோ அகைன் அந்த அணியோடைய ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. அணி வாஸ் ஒன் அமாங் த செலக்டட் சில்ட்ரன்ஸ் and she took the seed home. She took good soil and added manure to it, and so the seeds in the soil, she watered it every day, but the seed did not grow. She was very sad. Her friends advised her to use some other seeds, but her parents thought her to be honest, so she chose to be honest. என்ன சொல்கிறாங்கன்னா, அணி வந்து ரொம்ப ஆசையாக அந்த செடியை எடுத்துகிட்டு போய் நடுறா அந்த விதைகளை. ஆனால் அது முளைக்கவே இல்லை. டெய்லி அதுக்கு மேன்யூர் போடுறா, வாட்டர் கொடுக்குறா, ஆனால் அது வளரவே இல்லை. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, வேற ஒரு செடி வளர்த்துக்கோ, நீ வேற ஒரு விதை போட்டு வளர்த்து எடுத்துகிட்டு போய் சொல்லலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, அவள் யாரையுமே ஏமாற்றக்கூடாது, ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுவாள். அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஷின்ஸ் பாருங்கள். why did Ani friends advised use the some other seeds? ஏன் அனியோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு சீட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் இஸ் they advised her because her seed did not grow. அவளுடைய சீட்ஸ்லாம் க்ரோ ஆகாதனால அவங்க வந்து வேறு ஒரு சீட் யூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ பி பாருங்கள், who taught her to be honest? யார் வந்து அவளை ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்காங்க. ஆன்சர் பாருங்கள், her parents taught her to be honest. அவங்க அப்பா அம்மா தான் அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து அவளை ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் இதோடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.